ராகவேந்திர சுவாமிகளுக்கு எப்படி நம்ம அவர் சேவை பண்ணலாம் அப்படின்னா, அவருடைய 8 எழுத்து மந்திரமாக ஸ்ரீ ராகவேந்திராய நமக என்ற மந்திரத்தை நாம் தினமும் சொல்ல வேண்டும், ஜபம் பண்ணலாம், உச்சரிக்கலாம். இல்லை என்றால் ராகவேந்திர குருஸ்தோத்திரம் சொல்லலாம், எல்லாம் இரண்டுமே சேர்த்து சொல்லலாம். அவருடைய செய்தி என்ன, நமக்கு மக்களுக்கு அவர் என்ன செய்தி சொல்லியிருக்கார் ராகவேந்திர சுவாமிகள் என்று பார்த்தால், அதாவது தினமும் நாம் காலையில் எழுந்த உடனே இறைவனை நோக்கி நம்ம வணங்க வேண்டும், பிரார்த்தனை பண்ண வேண்டும். இன்று நான் செய்யக்கூடிய செயல்கள் எல்லாம் நான் செய்வது ஏதும் இல்லை, நீதான் உன்னுடைய இச்சைப்படி, உன்னுடைய வழிகாட்டுதல் படி, உன்னுடைய விருப்பப்படி செயல்கள் நடைபெறுகின்றன. அத்தனையும் நான் செய்யக்கூடிய நான் ஒவ்வொரு செயலையும் உனக்கு செய்யும் பூஜையாக ஏற்றுக்கொண்டு என்று சொல்லி சுவாமிக்கு சமர்ப்பணம் பண்ணணும் டெய்லி. அவ்வளோதான் ராகவேந்திர சுவாமி சொல்றார். பிரார்த்த சங்கல்ப கத்தியத்தில் திறப்பாக மிக தெளிவாக சொல்லியிருக்கிறார். எல்லாமே அவருக்கு பூஜையாக எடுத்துக்கொண்டோம். நம்ம சாப்பிட்ற பகவானுக்கு நைவேத்தியம் பண்ற மாதிரி, நம்ம நடக்கிறது சுவாமிக்கு பிரதர்ஷனம் பண்ணுவார், நம்ம பேசுறது அவரை பிரார்த்தனை பண்ற மாதிரி, இப்படி ஒரு எண்ணத்தோடு நம்ம செயல்கள் அமைந்து விட்டால் நமக்கு எந்த பாவமே அண்டாது. தினமும் எழுந்தவுடனே நான் செய்யக்கூடிய அத்தனை செயல்களும் நான் செய்வதில்லை, வாயு தேவர் உன்னோட ஆணைப்படி வாயு தேவர் என்னுள்ளிருந்து இயக்குகிறார், எல்லாத்தையும் நீ பூஜை ஏற்றுக்கொள்ள என்று அவர் சமர்ப்பணம். இரவு படுக்க போகும்போதும் நான் செய்த செயல்களெல்லாம் தவறாக இருந்தாலும் நல்லதாக இருந்தாலும் நீ பூஜையாக ஏற்றுக்கொண்டு என்னை மன்னித்து அனுகிரகம் செய்ய வேண்டும் என்று சரணாகதி பண்ணிட்டா போதும். குருராஜுடைய அனுகிரகம், இறைவனோட அனுகிரகம் நமக்கு கண்டிப்பாக கிடைக்கும்.